அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Haryaksha சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஷவர்மா. வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். ஸோ சிக்கன் ஷவர்மா செய்கிறதுக்கு நம்ம பீட்டா பிரெட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப் மைதாக்கு நல்ல 1.5 டீஸ்பூன் போல் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, ஒரே 1 டீஸ்பூன் அளவு நம்ம வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஷவர்மாருக்கு நம்ம மிக்சடு வெஜிடபிள் ஃப்ரெஷ் சாலட் பண்ண போகிறோம். அந்த சாலட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நம்பர் கேரட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு க்ரீன் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் நான் கடலை எண்ணெய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் ஷவர்மாவுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி நான் இன்னைக்கு தவாலெல்லாம் வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கபாப் மசாலா எடுத்திருக்கேன். கபாப் மசாலா கிடைக்கலன்னு நம்ம தந்தூர் மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பெப்பரிக்கா பவுடர் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் plain ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் ஒரு 15 ml சோயா சாஸ் எடுத்திருக்கேன். 15 ml வினிகர் எடுத்திருக்கேன். plain வினிகர் எடுத்திருக்கேன். சால்ட் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஷவர்மாக்கு நம்ம பேஸில் ஒரு சாஸ் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு நான் இன்னைக்கு மயோனைஸ் எடுத்திருக்கேன். மயோனைஸுக்கு நான் சாப்டு கார்லிக்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சால்ட் ரிக்வயர்ட் அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம பேஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு பன்னீரை ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம எடுத்த 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க லூக் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணும். அது சொல்ல மறந்துட்டேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம்னா வெதுப்பாக இருக்கிற தண்ணீர் ஆக்டிவேட் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ வெதுப்பான தண்ணீரை நான் சேர்த்தேன். 2 மினிட்ஸ் போல் ஆகும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஈஸ்ட் நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை நம்ம மைதாவில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஸோ ஒரு பவுலில் மைதாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் மைதாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மாவை நம்ம பிணைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மாவை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். ஸோ பாருங்கள், நான் 10 நிமிஷம் போல் கைவிடாமல் மாவு பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவு நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். மாவு டபுள் த சைஸ் போல் வரணும். ஸோ மாவு நல்லா நம்ம 1.5 மணி நேரம் போல் நான் எனக்கு ஊற வைக்க போகிறேன். 1.5 மணி நேரம் கழித்து மாவு எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். மாவு 1.5 மணி நேரம் போல் ஊருக்கு இப்போ நம்ம சாலட் பண்ணிடலாம். சாலடுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கேரட் ஆட் பண்ணலாம். ப்ரொக்கோலி ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக லெமன் ஜூஸை விட்டுட்டு ஒரு கலருக்கு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். சிக்கனை ஒரு அகலமான ஒரு பெரிய பவுலுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டையுமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே நல்லா கலந்து வச்சுட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிடலாம். plain ரெட் சில்லி பவுடர், நம்ம எடுத்த மிளகுத்தூள், கரம் மசாலா, கபாப் மசாலா ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை மினிமம் நம்ம 1 hour மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஷவர்மாக்காக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சோம். சிக்கன் நல்லா 1 hour போல் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீசஸை நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இங்கே நான் ஒரு இரும்பு தவா எடுத்து வச்சுருக்கேன். தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஆயில் தேவையில்லை நம்மளுக்கு, கொஞ்சம் ஆயில் போதும். இதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா வறுப்படுத்து நம்ம எடுத்துடலாம். ஸோ
ஸோ பாருங்கள், நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம தவாவில் வந்து நல்லா சேர்த்துட்டோம். நான் வந்து பெரிய இரும்பு தவா இருக்கிறதால நல்லா அழகாக சேர்த்துட்டேன். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு 5 to 10 minutes போல் ஆகும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஒரு 3 minutes போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். ஒவ்வொரு சிக்கன் பீஸஸாக நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நான் எல்லா பீஸுமே நான் வந்து திருப்பி வச்சுட்டேன். இந்த சைடு ஒரு 5 minutes போல் நம்மளுக்கு குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் வந்து 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு அணைச்சிட்டு நம்ம சிக்கன் பீசஸை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து டோ ரெடி பண்ணி எடுத்து வச்சு நம்மளுக்கு 1.5 hour போல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், டோ வந்து நம்மளுக்கு நல்லா டபுள் த சைஸ் அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து இப்போ நம்ம நல்லா அமுக்கி வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து ஒரு வாட்டி பிணைஞ்சு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், மாவை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 minutes போல் நல்லா நான் மறுபடியும் பிணைஞ்சு எடுத்துகிட்டு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஒரு 5 minutes போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி பீத்தா பிரெட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், 5 minutes போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டை நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தின்னாக நம்ம ரோல் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் தேவையில்ல, ரொம்ப தின்னாமல் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்க்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ரோல் பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்காக, சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக ரோல் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நம்ம ஹீட்டாக இருக்கிற தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் ஹீட்டாக இருக்கிற தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து சும்மா 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுமே நம்ம. ஸோ பாருங்கள், நான் வந்து பீத்தா பிரெட்டை வந்து நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே வந்து துணி போட்டு மூடி வைக்கணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். ஸோ பாருங்கள், இன்னொரு ஒரு டோவையும் எடுத்து நான் ரோல் பண்ணி போட்டுட்டேன். இதுவும் நம்ம அதே போல் 2 பக்கம் வந்து 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஸோ இதுவும் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ண எல்லா டோவுமே வந்து ரோல் பண்ணி நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா பிரெட்ஸுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து இப்போ மைனஸ் எடுத்திருக்கேன். மைனஸில் வந்து நம்ம எடுத்து வச்ச கார்லிக் ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஷவர்மாவுக்கு கார்லிக் மைனஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒயிட் பெப்பருமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். மைனஸ் செட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம ஷவர்மா செட் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ ஷவர்மா எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பீத்தா பிரெட் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மயோனைஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்த ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் சாலட். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன்ஸ் ஆட் பண்ணிடலாம். மறுபடியும் மேலே கொஞ்சமாக மயோ ஆட் பண்ணிக்கலாம், மயோனைஸ். ஸோ நம்ம ஷவர்மாவை ரோல் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம எல்லாமே செட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து வீட்டில் எப்படி நம்ம சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஷவர்மா வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ பார்த்து நான் என்ஜாய் பண்ண முடியும். மறக்காமல் இந்த ஷவர்மா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. உங்களை மீண்டும் இன்னொரு கலக்கலான ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் VPSN. நன்றி, வணக்கம்.